ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, நௌக்கரி எப்படி கரெக்டாக ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறது. அது நௌக்கரியே புதுசாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை ஜாப் சர்ச் பண்ணணும்னு வந்திருப்பீங்க. பட் நௌக்கரியில் எப்படி கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் நான் உங்களுக்கு அதை கிளாரிட்டியாக சொல்லித்தரேன். பிகாஸ் நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹெச்ஆர் மோர் தென் 1+ இயர் என்னோட மேஜர் டே டு டே ஒர்க்கே பார்த்தீங்கன்னா நௌக்கரியோட பேக் அண்ட் ஆக்சஸில் ஒர்க் பண்ணுறது. அதனால் எனக்கு நௌக்கரியை பற்றி ரொம்ப நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நௌக்கரியை நீங்கள் எப்படிலாம் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ரெசியூமை பக்காவாக வச்சுக்கலாம். உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலை வேறு லெவலில் அவுட்ஸ்டாண்டிங்காக வச்சுக்க முடியுங்கிறதா இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஐடி ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான எல்லா டிப்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு நௌக்கரி இப்படி தான் ஷோ ஆகும். கம்ப்ளீட்னா ஜீரோ அப்டேட்டாக இருக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரொஃபைல் எடுத்து உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கொடுங்க. மோஸ்ட்லி லேப்டாப்பில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரொஃபைலில் எந்த ஒரு விஷயமும் ஆட் பண்ண ஃபஸ்ட்டு இருக்குது. நீங்கள் இதெல்லாமே கேன்சல் கொடுத்துட்டு டேரெக்டாக இந்தான்னு சொல்லி இங்கே இருக்க இந்த பென் ஆப்ஷன் தொட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஃபில் பண்ண தோணும். உங்களோட நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ இல்லை உங்களோட நேம் ப்ரொஃபஷனலாக என்னவோ அந்த நேம் கொடுங்க. சும்மா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் நேம் கொடுக்குற மாதிரி இதில் கொடுக்க வேணாம். ஸ்டார்டிங்காக ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கனால ஃப்ரெஷர்னு கொடுத்துங்க. உங்களுக்கு நான் ஐடி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட வேணாம், ஃப்ரெஷர்னு கொடுத்துங்க. ஸோ கரண்ட் லொக்கேஷன் இந்தியா அப்படின்னா இந்தியான்னு கொடுத்துட்டு எக்ஸாக்டாக எங்கே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் சென்னைங்கிறனால நான் சென்னை கொடுக்குறேன். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேறு எங்கேயாச்சும் சேலம், மதுரை, திருச்சி இல்லைனா வேறு கன்னியாகுமரி எந்த இடமா இருந்தாலும் சரி. பட் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதுனா சென்னையில் இல்லைனா கோயம்புத்தூரில் தான் சர்ச் பண்ணுவீங்க, இல்லை மதுரையில் சர்ச் பண்ணுறீங்க. அந்த மாதிரி எந்த ஊருக்கு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்களோ அதை இங்கே கொடுங்க. மற்றபடி உங்கள் ஊரில் இருக்க நீங்கள் உங்களோட லொக்கேஷனை கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹெச்ஆர் எங்கள் சைட்லேருந்து சர்ச் பண்ணுறப்போ நாங்கள் மோஸ்ட்லி சென்னை இல்லை கோயம்புத்தூர் தான் போட்டு தேடுவோம். அதனால் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஊருக்குள்ளே போகாமல் எங்கே ஜாப் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் கொடுங்க. ஸோ கீழே உங்களோட மொபைல் நம்பரை சும்மா இங்கே கொடுத்துருங்க. நான் சும்மா இது என்னோட நம்பர் கிடையாது, நான் சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேபி இது பண்ணிட வேணாம். ஸோ இப்படி மொபைல் நம்பரை கொடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்க சும்மா நார்மல் மெயில் ஐடி கொடுக்காம ஜாபுக்காக அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் மெயில் ஐடி கொடுங்க. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட மெயில் ஐடி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம இத்தனை நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த மெயில் ஐடியில் எக்கச்சக்கமான மெசேஜ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் யாருக்காச்சும் ஃபோன்பே, ஜிபே எது பண்ணாலும் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதனால் நமக்கு ஜாபுக்காக யார் கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக ஜாபுக்காகன்னு ஒரு மெயில் ஐடி வச்சுக்கணும். ஸோ நான் ஜாபுக்காக வச்சிருக்க மெயில் ஐடி தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடியிலேருந்து எந்த ஒரு மெயில் வந்தாலுமே கூட அது ஜாபுக்காக தான் தெரியும். இங்கே பாருங்கள், எல்லா மெயிலையும் பார்த்தீங்கன்னா நௌக்கரியிலேருந்து கம்பெனிலேருந்து எனக்கு மெயில் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல மெயில் ஐடி நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் எந்த மெயில் ஐடியில் புதுசாக க்ரியேட் பண்ணி இல்லை ஜாபுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெயில் ஐடி கொடுங்க அந்த இடத்துல கொடுக்குறப்போ. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் ஃப்ரெஷருக்கு மோஸ்ட்லி கால் பண்ணி ஜாப் தர தாண்டி மெயில் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல அவைலபிள் டு ஜாயின் இருக்கும். மோஸ்ட்லி 15 days ஆர் லெஸ் கொடுங்க. அதோட தாண்டி வேறு 1 month 2 month கொடுத்துரும். உங்களுக்கு காலே வராது. 15 days ஆர் லெஸ் கொடுத்தா தான். ஏன்னா கம்பெனிஸில் எல்லாருமே 15 நாளைக்கு லெஸ்ஸர் தென்ல யாரெல்லாம் ஜாப் சர்ச் பண்ண இல்லை வர ரெடியாக இருக்காங்களோ அவங்கள தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துங்க. இதில் நீங்கள் முக்கியம் பார்க்க வேண்டிய விஷயம், இல்லை 15 days லெஸ்ஸர் தான். நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. மெயில் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணி ஜாபுக்காகன்னு கொடுங்க. இங்கே உங்கள் ஊரை கொடுக்காம சென்னை லொக்கேஷன் மாதிரி காமனாக கொடுத்துட்டு மேலே ஃப்ரெஷர் கொடுத்துட்டு உங்கள் பேரை ப்ரொஃபஷனலாக இருக்கிறத கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி மாதிரி இட்ஸ் மீ அந்த மீன் எதுவும் வைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கொடுத்தாவே உங்கள் ப்ரொஃபைல் ஓரளவுக்கு ரெடி ஆகும். இதுதான் பேசிக், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். பட் நான் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணல. பட் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களோட 100% ப்ரொஃபைல் அப்டேட் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் நான் சும்மா இது கொடுத்துருக்கனால நான் பண்ணல. ஓகேங்களா? அடுத்தபடியாக உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா வேர்டில் இருக்க மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். பட் நான் இப்போ பிடிஎஃப்ல இருக்க ஒரு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறேன். எதுக்காக பிடிஎஃப்ல வேணால் வேர்டில் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஹெச்ஆர் உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே கூட உங்களோட ப்ரொஃபைலில் எடிட் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்களோட கம்பெனியோட லோகோ அந்த மாதிரி எடிட் பண்ணுவாங்க. நீங்கள் பிடிஎஃப்ல கொடுத்தீங்கன்னா திருப்பி அவங்க வேர்டில் மாற்ற எடிட் பண்ண முடியும். பிகாஸ் பிடிஎஃப்ல டேரெக்டாக யாரும் எடிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி வேர்டில் மாத்திரப்போ உங்களோட அலைன்மெண்ட் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறப்போ வேர்டில் உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ஹெட்லைன். ஸோ ரெஸ்யூம் ஹெட்லைன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த ஜாபுக்காக அப்லோட் பண்ண போகிறீங்களோ, எந்த ஜாபுக்காக அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ரெஸ்யூம் ஹெட்லைனில் நான் என்ன ஜாப் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் லுக்கிங் ஃபார் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ரோல், ஃப்ரெஷர் இல்லை ரெடி டு ஜாயின் இமீடியட்லி. இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை பற்றின சின்ன சம்மரி, நீங்கள் எந்த ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, ப்ளஸ் உங்களோட ஜாயினபிலிட்டி எப்படி அப்படிங்கிறத கொடுத்து ஒரு ப்ரொஃபைல் உங்கள் ரெஸ்யூமோட ஹெட்லைனை இப்படி வச்சுக்கோங்க.
திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நௌக்கரியில் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா சும்மா நௌக்கரியில் உங்கள் காலேஜ் டிகிரி மட்டும் போட்டால் உங்களுக்கு யாரும் ஜாப் கொடுத்துற போகிறது கிடையாது. ஐடி பொறுத்த வரையும் ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஜாப் கொடுக்கணும்னா என்ன ரோலுக்கு ஜாப் கொடுக்கணுமோ அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். இண்டிவிஜுவலாக ஒன்று செல்ஃப் லேர்னாவோ இல்லை இன்ஸ்டியூட்டில் போயிட்டு எப்படி சொல்லித்தராங்க நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ அப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணால் நல்லாவும் கற்றுக்கலாம். உங்களுக்கு நல்லா லேர்ன் பண்ணுறதுனால ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 1000+ பீப்புள் 1500+ கம்பெனிஸ்ல இது வரையும் பிளேஸ் இருக்காங்க. அந்த பிளேஸ் ஆன பீப்புள் எல்லாருமே ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி தான் பிளேஸ் ஆனாங்க. அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் MNC ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க லைக் அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இறங்கி வந்து ரெடி பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் அது. அந்த ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். உங்களுக்கு அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி பாருங்க. அடுத்தது தான் உங்களோட மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கீ ஸ்கில்ஸை ஆட் பண்ணணும். நிறைய பேர் இந்த கீ ஸ்கில்ஸை தப்பாக ஆட் பண்ணிடுங்க. இந்த கீ ஸ்கில்ஸை கரெக்டாக ஆட் பண்ணுற மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூக்கான கால் வரும். ப்ளஸ் நௌக்கரி ஆகட்டும் HR ரெக்ரூட் ஆகட்டும் இந்த கீ ஸ்கில்ஸை மேட்ச் பண்ணி தான் உங்களோட ப்ரொஃபைலை வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் உங்கள் ஜாப் ரிலேட்டடான கீ ஸ்கில்ஸை போடணும். இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்பிளாக நான் அதுக்கு நௌக்கரிக்குள்ளேயே போய்க்கிறேன். நௌக்கரியில் போயிட்டு நீங்கள் எந்த ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் HR அப்படிங்கிறனால நான் HR ரெக்ரூட்டர் அப்படிங்கிற ஜாபுக்கு நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். HR ரெக்ரூட்டர் அப்படின்னு போடுறேன். ஸோ HR ரெக்ரூட்டர்னு போட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர், சும்மா ஃப்ரெஷர்னு அப்ளை பண்ணுறாங்கிற மாதிரி ஃப்ரெஷர்னு போட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு இப்போ நான் சென்னைன்னு சும்மா போட்டுக்கிறேன். நீங்கள் சென்னைன்னு கூட போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நம்ம கீவேர்ட் எடுக்கிறது தான் இப்போ நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ இல்லை எந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நௌக்கரியில் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஜாப் ஓப்பனிங்கில் லேப்டாப் மூலிமா ஒரு 5 ஓப்பனிங்க்கு சும்மா அப்படி ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நார்மலாக ஃபஸ்ட்டாக இருக்க 5 ஓப்பனிங்கோ இல்லை எந்தெந்த ஓப்பனிங்க்கெலாம் ஒரு பெரிய உங்களோட இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதோ இல்லை பெரிய கம்பெனிலேருந்து எந்த கம்பெனிலாம் ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி சும்மா ஒரு 5 ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கீ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஜாப் ஓப்பனிங் கீழேயுமே அது அப்படி தான் வரும். ஸோ ஜாப் ஓப்பனிங் கீழே போய் பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத என்ன கீ ஸ்கில்ஸ் வேணுமோ இங்கே பாருங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் ஓப்பனிங் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கீ ஸ்கில்ஸில் இருக்க எல்லா கம்பெனி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு பாருங்கள். எந்த கீ ஸ்கில்ஸ்லாம் எல்லா கம்பெனியும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி கீ ஸ்கில்ஸை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே HR ரெக்ரூட்டருங்கிறது இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் HR ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ மேபி நான் இந்த கீ ஸ்கில்ஸை ஆட் பண்ணேன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து நான் காப்பி பண்ணி இப்போ நம்மளோட இந்த ப்ரொஃபைலில் கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன கீ ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுக்குன்னு பார்க்குறப்ப கூட வேறு ஏதாச்சும் கீ ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வெறும் காமன் HRங்கிற வேர்டு எல்லா ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இடத்துலையும் காமனாக HRன்னு கொடுத்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? திருப்பி நான் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்தன்னு சொல்லி செலெக்ஷன், ஜாப் போஸ்டிங் இந்த மாதிரி எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆக தாண்டி நான் சும்மா உங்களுக்காக போகிறேன். பட் நீங்கள் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி வருதோ அந்த விஷயத்தை மட்டும் இங்கே ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கீ ஸ்கில்ஸையும் நான் ஆட் பண்ணிட்டேன் சும்மா. பட் நீங்கள் இந்த மாதிரி 10-15 ஓப்பனிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கன்சல்டேட் பண்ணிவிட்டு எதெல்லாம் அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஆட் பண்ணுற மூலிமா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் அதிகம் வரும். ஸோ இந்த கீ ஸ்கில்ஸை ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸையே உங்களோட ரெஸ்யூம்லேயும் இருக்க மாதிரி மோஸ்ட்லி பார்த்துக்குங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தன்னு சொல்லி கால்ஸ் நிறைய வரும். ஸோ இப்போ என்னோட ரெஸ்யூம் நான் சும்மா ஓப்பன் பண்ணி கேட்டால் என்னோட ரெஸ்யூம்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். அங்கே என்னென்ன கீ ஸ்கில்ஸ் போட்டிருக்கணும் அந்த மாதிரி கீ ஸ்கில்ஸ்ன்னு போட்டு இங்கே நான் மேட்ச் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கீ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் போட்டு மேட்ச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ரெஸ்யூம்லையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும், நௌக்கரிலையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகிறப்போ நிறைய கால்ஸ் வரும். அதனால் இங்கே என்ன கீ ஸ்கில்ஸ்லாம் எடுக்கிறீங்களோ அதை ரெஸ்யூம்லையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இருக்கிறதுலே நௌக்கரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இடம் இந்த கீ ஸ்கில்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது எம்ப்ளாயி டீடைல்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால எம்ப்ளாயி டீடைல்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நம்ம அடுத்தது இருக்க எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் யூஜியும் பிஜியும் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் ஆல்ரெடி இப்போது யூஜி அப்படிங்கிறனால நான் யூஜி போடுறேன். நான் டிப்ளமோவும் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் கிராஜுவேட்டட் நார்மலாக கொடுத்துட்டு எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நான் சும்மா போகிற இது கொடுக்குறேன். நான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நான் போட்டுட்டு ஸோ அடுத்தது இந்த எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸில் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ எந்த யூனிவர்சிட்டி, என்ன கோர்ஸ் நான் படித்தேன், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அதில், ஸோ அந்த எவ்வளோ டியூரேஷன், மார்க் எவ்வளோ அப்படிங்கிற கிரேடும் நான் இங்கே போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பக்காவாக கரெக்டாக கொடுங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறது கரெக்டாக கொடுங்க. அதனால் கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஐடி சிஎஸ்சிலாம் படிச்சிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன இருக்கோ அதை டீட்டெயிலாக போட்டு
போட்டுருங்க. பட் இந்த எஜுகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ணுறப்ப தான் யூஜி படித்தவங்க வேணும்னு சொல்லி நௌக்கரிலேருந்து ஃபில்டர் போடுவாங்க, இல்லை பிஜி படித்தவங்க வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்னோட எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணிட்டேன். சேம் அதே மாதிரியே நான் வந்து யூஜி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் ஆட் பண்ணுங்கள். முக்கியமாக அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்கில்ஸ். ஸோ ஐடி ஸ்கில்ஸ்னால் என்னென்னா இந்த கீ ஸ்கில்ஸில் நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுலலாம் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது ஐடி ஸ்கில்ஸ். நீங்கள் ஆல்ரெடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மேலே அங்கே என்னென்ன கீ ஸ்கில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் மேலே எங்கே ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அஸ் அ ஃப்ரெஷராக இருக்கீங்க, பட் ஒரு 3 மந்த் இன்டர்ன்ஷிப்போ இல்லை வேறு ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஐடி கீ ஸ்கில்ஸ்னு போட்டு அந்த இடத்துல என்ன கீ ஸ்கில்ஸோ அந்த கீ ஸ்கில்ஸ் போட்டு வேறு ஏதாச்சும் அதோட வெர்ஷன் இல்லை ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா 0ன்னு போட்டுமே கூட அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா கீ ஸ்கில்ஸுமே இங்கேயும் ஓரளவுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஹெச்ஆருங்கிறனால நான் வந்து என்னோட கீ ஸ்கில்ஸ் போட்டு நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஜாவா பைத்தான் எதுவோ நீங்கள் ஜாவாவில் டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் பண்ணியிருக்கீங்க, ஏடபிள்யூஎஸ் தெரியும்னா அந்த ஸ்கில்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதே ஸ்கில்லை இங்கே உள்ளேயும் போட்டுட்டு ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்நெட், மைக்ரோ சர்வீஸ் இந்த மாதிரி ஸ்கில் செட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ஸ்கில் செட்டை போட்டுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0ங்கிறனால 0ன்னு போடுங்க. பட் இப்படி கொடுக்கறனால என்ன ஆகும்னா இங்கேயும் ஒரு வாட்டி உங்கள் ப்ரொஃபைலை மென்ஷன் பண்ணிருக்கீங்க, இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்கனால இப்படி அதிக வாட்டி மென்ஷன் பண்றனால ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா எங்களோட சைடு நௌக்கரியில் சர்ச் பண்றப்ப நௌக்கரி அல்காரிதம் உங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப ரிலவென்ட்டான ப்ரொஃபைல் மேலே எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த கீ ஸ்கில்ஸில் நார்மலாகவும் இந்த ஐடி கீ ஸ்கில்ஸில் என்னென்ன கீ ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் ஐடி ஓரியன்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா பைத்தான் அந்த மாதிரி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ஐடி கீ ஸ்கில்ஸை இங்கே ஆட் பண்ணணும்னு சொல்லி தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேல உங்களோட ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இது. ஸோ ப்ராஜெக்ட் என்னோட சைடில் கிடையாது, பட் உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரெஸ்யூமில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை மறக்காமல் இங்கே ஆட் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஏதாவது பண்ணியிருந்தீங்களுமே அங்கே ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் தான் ப்ரொஃபைல் சம்மரி. ஸோ இந்த ப்ரொஃபைல் சம்மரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாபுக்காக சர்ச் பண்ணுறீங்க, சேம் நான் ஆல்ரெடி போட்ட மாதிரி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ளஸ் கொஞ்சம் கீ ஸ்கில்ஸையும் உள்ள ஆட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ரெஸ்யூம்லையும் இதே ப்ரொஃபைல் சம்மரி மாதிரி மெயின்டைன் பண்ண பாருங்கள். அதே ப்ரொஃபைல் சம்மரி எடுத்து வந்து இங்கேயும் போடுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ப்ரொஃபைல் சம்மரி மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ஹேவிங் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இமீடியட் ஜாயின் அண்ட் தென் கீ ஸ்கில்ஸ்ன்னு போட்டுட்டு அங்கே மேஜர் என்னென்ன கீ ஸ்கில்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே ஆட் பண்ணியிருக்க பாருங்க. இந்த மாதிரி மறக்காமல் உங்களோட ப்ரொஃபைல் சம்மரிலும் கீ ஸ்கில்ஸை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் நௌக்கரி ப்ரொஃபைல் ஃபில் பண்ணுறீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டிய விஷயமே எந்தெந்த இடத்துலலாம் உங்களால் ஸ்கில்ஸை ஆட் பண்ண முடியுமோ, எந்தெந்த இடத்துலலாம் ஃபில்அப் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே உங்களோட ஸ்கில்ஸை முடிஞ்ச அளவுக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா ரேங்க் ஆகும். அதனால தான் நான் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எதை போடுறீங்களோ இல்லையோ கீ ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறமே இது எல்லாமே ஆடாக நீங்கள் ஃபில் பண்ணணும்னா ஃபில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஆன்லைன் ப்ரொஃபைல் லைக் லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லைனா கிட்டப் ப்ரொஃபைல் இருக்கனாலும் ஒர்க் சாம்பிள்ஸ்க்கு கிட்டர் ப்ரொஃபைலும் இங்கே அப்லோட் பண்ணலாம். மறக்காமல் ஒவ்வொருத்தருமே உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் கிட்டப் ப்ரொஃபைலும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப மேண்டிட்டரியான ஒரு விஷயம். அண்ட் தென் சேம் டைம் சர்டிஃபிகேஷன், பிகாஸ் நான் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்னால சர்டிஃபிகேஷன் எதுவும் பண்ணல, பட் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த இடத்துல உங்களோட சர்டிஃபிகேஷனை அட்லீஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டில் இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப ஃபில் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ தான் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஹைரிங் மேனேஜர் பார்க்குறப்போ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்து நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் ஒர்க் சாம்பிளுக்கு உங்களோட கிட்டப் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சோன்னே ஃபைனலாக உங்களோட கரியர் ப்ரொஃபைல் கேட்கும். ஸோ இதையும் நீங்கள் டெஃபினட்டாக ஃபில் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் கரண்ட் இண்டஸ்ட்ரி என்ன ரிலேட்டடாக ட்ரை பண்ணுறீங்கன்னு போடணும். நான் ஐடி சர்வீசஸ் அண்ட் ஐடி கன்சல்ட்டிங் அப்படிங்கிறனால அதை போட்டிருக்கேன். ப்ளஸ் அதுக்குள்ளே என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்கும். நீங்கள் டெவலப்போ நீங்கள் என்ன ரோல் ட்ரை பண்ண போகிறீங்களோ அதை கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் ஹெச்ஆர் ட்ரை பண்ணுறதுனால ஹெச்ஆர்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் சேம் டைம் ஹெச்ஆருக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதில் நான் ரெக்ரூட்மெண்ட் டீம்னால ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் டீம்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஜாப் ரோலுக்கான டைட்டில் கேட்கும். நான் வந்து ஐடி ரெக்ரூட்டர். அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே நிறையா இருக்குது, நான் ஐடி நிறையா இருக்குது. நான் வந்து ஐடி ரெக்ரூட்டர்னால ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து நீங்கள் என்ன மாதிரி ஜாப் பார்க்குறீங்கன்னு கேட்கும். அந்த பெர்மனன்ட் ஜாப் அண்ட் தென் கான்ட்ராக்ட் பொசிஷன் ரெண்டுக்குமே ஓகே அப்படினால ரெண்டுக்குமே ஓகேன்னு கொடுங்க. அப்போ தான் நீங்கள் கான்ட்ராக்ட் பொசிஷனுக்கு ஓகேங்கிறது தெரிய வரும். ஸோ 1 year 2 year கான்ட்ராக்ட்லாம் பாண்ட் போட்டால் கூட ஓகே தான். ஸோ அந்த ஃபுல் டைமாக பார்க்குறீங்கன்னா ஃபுல் டைம் கொடுங்க. ஸோ நீங்கள் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அவைலபிள் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? டே ஷிஃப்ட் அண்ட் தென் ஃப்ளெக்சிபிள். நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ப்ரிஃபர் லொக்கேஷன். இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை அந்த மாதிரி நீங்கள் எந்த லொக்கேஷன் ஜாப் போக போகிறீங்களோ அதை நான் கொடுக்க சொன்னேன். பட் அதான் இந்த மாதிரி ப்ரிஃபர் லொக்கேஷன் இந்தியாவில் இருக்க எந்த லொக்கேஷனோட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போய் ஒர்க் பண்ண ரெடியாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக ஜாப் சர்ச் பண்ணுறப்ப கூட எனக்கு சென்னையிலேருந்து வந்த கால்ஸை தாண்டி பெங்களூர், மும்பை அந்த மாதிரி கம்பெனி சைட்லேருந்து வந்த கால்ஸ் தான் அதிகம். அதனால் நான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அண்ட் தென் மும்பை, பூனே, ஹைதராபாத் அண்ட் தென் இதுலேயும் சென்னையும் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. ப்ளஸ் சேம் டைம் குர்கான், நோய்டா,
10 லொக்கேஷன் வரையும் ஆட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நியர்பையில் இருக்க லொக்கேஷன் உங்களுக்கு என்ன இருக்கும் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணி இங்கே சேவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் கரியர் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாமே இதாயிரும். ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் சேலரி நீங்கள் ஃப்ரெஷராக இல்லாதனால போட தேவையில்ல, பட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கனால எக்ஸ்பெக்டேஷன் சேலரி போடலாம். அண்ட் தென் ஃபைனலாக பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற உங்களோட இதை ஃபில் பண்ணிவிட்டு ப்ளஸ் சேம் டைம் உங்களோட சிங்கிள் பேரண்டாக இந்த இடத்துலையும் மறக்காமல் கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்க. பிகாஸ் ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பேரண்ட்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவீங்க, சம்திங் ரொம்ப பொறுப்பாக இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் கூட திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் எங்கேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சேம் டைம் உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க மறக்காமங்க. அடுத்தவங்க டேட் ஆஃப் பர்த் அப்ளை பண்ண சொல்லலாம். அடுத்தவங்களோட கேட்டகரி அப்ளை பண்ணிவிட்டு மேபி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ப்ளஸ் கரியர் கேப் இருக்குனாலும் அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே கிடையாது. கரியர் கேப் இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மூலியமாக தான் உங்களோட ப்ரொஃபைலில் ஷோ ஆகும். இல்லை ஷோ பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாலும் இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க. ப்ளஸ் ஒர்க் பர்மிட் இருக்குன்னா அது கொடுங்க. ப்ளஸ் இன் அதர் கண்ட்ரீஸில் நீங்கள் இந்தியா கொடுக்கணும், நம்ம இந்தியா கொடுத்துக்கலாம். வேறு ஏதாச்சும் கண்ட்ரியில் உங்களுக்கு இருக்குனாலுமே அதை மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் பெர்மனன்ட் அட்ரஸில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை அங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க, உங்களோட நேட்டிவ் என்னமோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். சேம் டைம் இங்கே ஹோம் டவுன் வந்து அதோட பின்கோடை கொடுத்துருங்க. ப்ளஸ் லாங்குவேஜஸில் மறக்காமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் லாங்குவேஜ் தெரியும், தமிழ் இங்கிலீஷ் தாண்டி வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் பேசுவீங்கன்னா அதை கொடுங்க. பிகாஸ் நிறைய பிபிஓ ரோல்ஸ் அப்படி இல்லைனா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கே கூட அதர் லாங்குவேஜ் அந்த மாதிரி லாங்குவேஜோட கனெக்ட் ஆகிருக்க மாதிரியான பீப்புள்ஸாக சர்ச் பண்ணுவாங்க. நானுமே கூட அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கேண்டிடேட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தெரியுங்கிறனால நான் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உருது இல்லை ஹிந்தி மற்ற லாங்குவேஜஸ்லாம் தெரியும்னா மறக்காமல் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுங்க. இதில் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு இல்லை, பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் இந்த இடத்துல உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்னமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். வேறு எதுவுமே இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ப்ளஸ் மெயின் விஷயம் இந்த லாங்குவேஜை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இருக்க மாதிரியான ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி உங்கள் ஃபேஸ் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப இந்த அளவுக்கு சின்னதாக தான் உங்கள் ப்ரொஃபைல் தெரியும். அந்த அளவுலேயே உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் தெரியுற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நிறைய பேர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணாலே உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் நௌக்கரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது, இந்த இடத்துல 100% வராது. ஸோ அதனால் மறக்காமல் ஒரு ஃபோட்டோ ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இருந்து எடுத்த மாதிரியான ஃபோட்டோ கொடுங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் எடுத்த ஃபோட்டோவை கொடுக்கணும். அது செல்ஃபியாக இருந்தால் கூட ஓகே, பட் க்ளோஸ்அப்பில் இருக்க மாதிரியான உங்கள் ஃபேஸ் கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி கொடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் மெயினாக நௌக்கரி ப்ரொஃபைலில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த கீ ஸ்கில்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே உள்ளே புஷ் பண்ணி கொடுக்குற மூலிமா பெட்டராக வரும். பட் அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக சின்ன இடத்துல நான் ஃபில் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இன்னும் எனக்கு 100% ஆகலை பிகாஸ் ஆஃப் நான் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணல. பட் நீங்கள் டெஃபினட்டாக டெவலப்மெண்ட் சைடில் வேறு ஜாப் ரோல் சைட் ட்ரை பண்ணினா ப்ராஜெக்ட் அவங்கள்ட்ட இருக்கும். பட் நான் ரெக்ரூட்மெண்ட் ட்ரை பண்ணலாம், ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணல. ப்ளஸ் மொபைல் நம்பரை நான் இங்கே போடணும்னு வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அந்த ரெண்டையும் பண்ணால் 100% ஆயிரும். ஸோ இப்படி தான் உங்கள் ரெஸ்யூமை ஃப்ரம் 0 to 100 கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடம் பார்க்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இப்போ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஸ்டெப் சொல்கிறப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக அதை போடுறோம் வரை சொல்லியிருந்தேன். 0 to 100% வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட நௌக்கரி ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லைனா நீங்கள் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸை நான் மிஸ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அதை பற்றி என்கிட்ட கேட்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலில் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன இடத்துல கரெக்டாக பண்ணி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணினாவே நீங்கள் ஜாப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன அந்த மெயிலுங்கிற இடமாகட்டும், லொக்கேஷன் ஆகட்டும், ப்ராஜெக்ட்ஸ் ஃபில் பண்ணுறதாகட்டும், லிங்க்டின், கிட்ட ப்ரொஃபைல் இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் நான் சொல்லியிருந்தேன். அந்த எல்லா ஏரியாலையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நௌக்கரி மூலிமா ஜாப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் நௌக்கரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் நம்பர் 1 ஜாப் சர்ச்சிங் போர்ட்டலாக இருக்குது. எல்லா ஐடியில் இருக்க எம்என்சி கம்பெனி நௌக்கரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் நௌக்கரியில் மட்டும் உங்கள் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிங்க. அதுக்கப்புறம் மற்ற போர்ட்டலில் பாருங்கள். ஓகேங்களா? டெஃபினட்டாக ஜாப் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த கம்ப்ளீட் டிப்ஸை பார்க்க சொல்லுங்கள். நௌக்கரி ப்ரொஃபைல் ஃப்ரம் 0 to 100 நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்க்க சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி அவங்க பில்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். சேம் டைம் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட் 5 to 10 பீப்புளுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.